இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சக்கரை பொங்கல், அதுவும் கோயிலுக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இன்றைக்கி 1 கிலோ போல் பச்சரிசி எடுத்து நல்லாவே அலசி ஒரு 5 தடவை அலசி ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற போட்டுக்கோங்க. ஒரு சைடில் 250 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எந்த கப்பில் பச்சரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 5 மடங்கு தண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி ஒரு பவுலுக்கு ஒரு 5 மடங்கு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வர அளவுக்கு பக்கத்துலேருந்து கிண்டிகிட்டே இருக்கணும். பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால கிண்டிக்கிட்டே வரணும். இன்றைக்கி நான் ஊற்றின தண்ணி எனக்கு பத்தாதனால இன்னும் அடிஷ்னலாக 1 கப் போல் அந்த பச்சரிசிக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டேன். பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும். 1 கிலோ பச்சரிசிக்கு 1 1/4 அளவுக்கு வெல்லத்தை நல்லா பொடிச்சு இதில் ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. இது ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரணும். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் இன்றைக்கி நான் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 250 அளவுக்கு நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் முந்திரி, ஒரு 100 கிராம் அளவுக்கு முந்திரி, 50 கிராம் போல் திராட்சை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான சக்கரை பொங்கல் கோவிலுக்கு பிரசாதமாக ரெடி ஆகிடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.